வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நம்ம நெய் விட்டுருக்கோம். நெய் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நான் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மிளகு வெடிக்கட்டும். மிளகு பொரிஞ்சால் மட்டும்தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரிசியும் பச்சை பயிரையும் ஒட்டுக்கா சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. மிளகு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு ஒரு 3 பல்லு போட்டிருக்கேன். இதெல்லாம் வதக்கிக்கலாம். தக்காளியும் இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கணும் அப்படின்லாம் இல்லை. ஒன்று பாதியாக வதங்கினாவே இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி செஞ்சிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவராக வரும். இப்படி செய்யும்போது இது ஒரு டேஸ்ட்டு வரும். நான் 1 டம்ளர் தான் அரிசியும் பச்சை பயிரும் போட்டிருக்கேன். அதுக்கு 2 டம்ளர், அதாவது 2.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போது குக்கரை லாக் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இதே போல் செஞ்சு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. யாருக்கெல்லாம் பச்சை பயிர் சாதம் பிடிக்கும் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.